அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடம் எப்படி அமைய போகிறது, ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்தில் வலம் வருகிறார். சுமார் ஒரு மாத காலத்திற்கு தனஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. அதற்கு பிறகு மிக வலுவாக தைரிய ஸ்தானத்திலும் அதற்கு பிறகு சுகஸ்தானத்தில் அதிசார பயிற்சியாக பிறகு வக்ரகதியில் திரும்பி மீண்டும் தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வர போகிறார். இப்படி குரு பகவானினுடைய அமைப்பில் அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் 2, 3, 4 என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பா மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களை தேடி வருங்க. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். மேலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வருடம் முழுவதுமே மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் குரு பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு. இந்த வருடத்தின் துவக்கத்தில் தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைவான பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைக்கும். அதற்கு பிறகு மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அப்போது குருவின் சுப பார்வை 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை புனிதப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர் திருமண வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கைகூடுங்க. சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. இந்த தருணத்தில் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் நல்ல வேலை கிடைக்கும். சுயதொழில் துவங்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு என்பதை குரு பகவான் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவ்வப்போது குடும்பத்தில் மூத்தவர்களின் அனுபவம் மிக பெரிய அளவில் பல சிக்கல்களில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எதிர்பாராத வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக கைகூட போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் அதிசார பயிற்சியாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். அவர் 4ஆம் இடத்தில் நுழைவது 3ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் குறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக 8/10/2025 முதல் சுமார் ஒரு மாத காலத்திற்கு நேர்கதியிலும் அதற்கு பிறகு வக்ரகதியிலும் பிறகு டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார். குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக இல்லம் கட்டுதல், புதிய வீடு வாங்குதல் போன்றவையும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பாதியில் நின்ற பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கும். தனித்தனியாக பல்வேறு வகையான சிரமம் நிறைந்த பணிகளை ஒரே நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது குருவின் அமைப்பால். குருவின் அமைப்பில் இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் குருவின் அமைப்பால் இந்த வருடத்தில் சந்திக்க முடியும். மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி விரயத்தில் அமர்ந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் தான் வலம் வருகிறார். ஆனால் இந்த 2 முறைப்படியுமே வக்ரகதியில் திரும்புகிறாருங்க சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர காலகட்டத்தில் வலம் வரும்போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் 7.5 சனியின் பாதிப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருந்தாலும் சனி செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார். அது மட்டுமல்லாது ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் சனியின் வக்ர இயக்கம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். விரயத்தில் இருந்தாலும்
ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் வலம் வந்தாலும் சனியின் அமைப்பால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. ஏனென்றால் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார். மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். எனவே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று சனியை பொறுத்த வரைக்கும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான இனிமையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது இந்த வருடம் துவங்கிய ஒரு மாதத்திற்குள்ளாகவே பெயர்ச்சியை சந்திக்கிறது. திருக்கணிதத்தின்படி, வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3 மாதங்களுக்கு பிறகு முழுமையாக அமர்ந்தாலும் ராகு விரயத்தை விட்டு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுவின் பெயர்ச்சியால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் புனிதப்படக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. ஏனென்றால் மோட்சக்கரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்கிறார். பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதிய வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் போன்றவை நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகள் உறுதியாகவே விலகி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவால் வெற்றி உண்டுங்க. மற்றபடி ராசியின் அதிபதியான செவ்வாய் பல இடங்களை வழி சேர்க்க போகிறார். எனவே நன்மை தீமை சற்று கலைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன், முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருகின்றன. அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி மாறி வலம் வர போகிறார். எனவே இந்த 4 கிரக நிலைகளின் மாற்றத்தின் காரணமாக நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி முழுமையாக சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே அதற்கு பிறகு சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதற்கு முன்னது வரைக்குமே சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அடகு வைத்த நகையை மீட்பதற்கான யோகம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சில நேரங்களில் சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படலாம். ஆனால் அவை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. தாய்வழி உறவு முறைகளில் நல்ல ஒற்றுமை கிடைக்குங்க. பெண்மணிகள் தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் அமைய போகிறது. மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஆற்றல் வீரத்துடனும் அனைத்து வகையான பணிகளையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான தருணமும் உங்களை தேடி வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும்.